தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவரையும் வணங்குகின்றேன். இன்று பன்னிரு திருமுறையில் தேவாரத்தில் இருக்கின்ற நமச்சிவாய பதிகத்தை நாம் உங்களோடு பேசவிருக்கிறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலினிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயம், இந்த பஞ்சாட்சரம், இந்த நமச்சிவாய மந்திரம் இருக்கிறதே, அது என்றைக்கும் நல்ல துணையாக இருக்கும். அதற்கு சாட்சி அப்பர் பெருமான். இந்த அப்பர் அருளி செய்திருக்கின்ற நமச்சிவாய பதிகம், கற்றுணை பூட்டி ஓர் கடலினிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எந்த நிலையிலும் எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாய பதிகத்து பாடல்கள். பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாய பதிகம். அதாவது விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல். நீங்கள் வானத்தில் அளவுக்கு விறகு அடுக்கி வைத்து அதை நெருப்பு வைத்து விட்டோம் என்றால் ஒன்றுமே இருக்காது, முழுவதும் சாம்பலாகிவிடும். அப்படித்தான் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. எப்படி விறகிலே தீயிட்டவுடன் விறகு சாம்பலாகி விடுகிறதோ, அப்படி நமச்சிவாய பதிகம், நமச்சிவாய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சாம்பலாக்கிவிடும். எவ்வளவு வலிமை என்று பாருங்கள். அப்பர் பெருமான் சொல்லுகிறார், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. பாவங்களை எல்லாம் தீர்க்கும். தீதோடா வண்ணம் தொல் பிறவி தீதோடா வண்ணம் பிறப்பறுப்பான் சிவபெருமான். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. எவ்வளவோ துணை, பாவங்களையெல்லாம் தீர்க்கிறது என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். நமச்சிவாய மந்திரத்தை நாம் நெஞ்சிலே தங்க வைக்க வேண்டாமா? பூவினு கருங்கலன் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்பர் பெருமான் சொல்லுகிறார். நம்முடைய நாக்கிற்கு ஒரு அழகு என்று சொன்னால், நாக்கிற்கு அருங்கலன் என்று சொன்னால், நாக்கிற்கு அரண் என்று சொன்னால், மனிதருக்கு அரண் என்று சொன்னால் அது நமச்சிவாய மந்திரம். நாவினு கருங்கலன் நமச்சிவாயவே. கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது. அரசனுக்கு அலங்காரம், அரசனுக்கு அழகு, அரசனுக்கு அடையாளம், கோட்டம் இல்லது ஒரு சார் சேராமை. அதுபோலத்தான் மற்றவற்றுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். பார்த்தீர்களா? இந்த நாக்குக்கு நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன் நெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறி ஆவது நமச்சிவாயவே. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் நன்னெறி காட்டுவது நமச்சிவாயவே. அதைத்தான் முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன், முக்கண்ணன் சிவபெருமான் தன்னெறியே சரணாதல் திண்ணமே, சிவநெறியிலே சரணாக வேண்டும். அந்த நெறியிலே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம், சிவனுடைய திருவடி அடைந்தவர்க்கெல்லாம், அடைய முயற்சி செய்பவருக்கெல்லாம்,
சிவநெறியே தன்னெறியாக ஏந்தி நடப்பவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே நன்னெறி. அப்பர் பெருமான் சொல்லுவார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. ஆக நமச்சிவாயவே கல்வி, ஞானமும் கல்வியும் முதல் வரி, கடைசி வரி நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. கல்வியும் ஞானமும் நன்னெறி காட்டும். கல்வியும் ஞானமுமாக நிற்பது நமச்சிவாய மந்திரம் பஞ்சாட்சரம். கல்வியும் ஞானமுமாக நிற்பது. நமச்சிவாய பதிகத்தை நாம் தினந்தோறும் நெஞ்சிலே வைத்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். புத்தகத்தை கையிலே வைத்து படிப்பது வேறு, அந்த நமச்சிவாய பதிகத்தை நெஞ்சிலே தாங்கி படிப்பது வேறு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரு அகத்தின் விளக்கு நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரம் எப்படி ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் இருள் போய் வெளிச்சம், இருள் போய் வெளிச்சம் பெருகுகிறதோ, அப்படி நமச்சிவாய மந்திரம் வீட்டின் இருளையெல்லாம் போக்கி, உள்ளத்து இருளையெல்லாம் போக்கி உள்ளத்தை ஒளிமயமாக்கும் நல்லக விளக்கது. நல்லக அகத்து விளக்கும் நமச்சிவாயவே நமது வீட்டை மிக அழகாக வைப்பது, இருளை விரட்டுவது. வெளிச்சம் வந்தாலே அழகுதானே. நமச்சிவாயவே. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அதாவது நமச்சிவாய மந்திரத்தின் சிறப்பினை அப்பர் பெருமான் சொல்லுகிறார். கடைசி ஒரு பாடல் மிக அருமையாக சொல்லுவார். மாப்பினை தழுவிய மாதொர்பாகத்தன் பூப்பினை தீருந்தடி பொருந்த கை தொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, எத்தவல்லார் தமக்கு இடுக்கண்ணில்லையே. அப்பர் பெருமானுடைய வாக்கு. நமச்சிவாய பதிகம் அதில் இருக்க ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நமச்சிவாய பத்து, ஏத்தவல்லார் தமக்கு, அதை பிறருக்கு சொல்வார் தமக்கு, அதை படிப்பார் தமக்கு, அதை நெஞ்சிலே ஏற்றி வைத்திருப்பார் தமக்கு இடுக்கண் இல்லையே. இடுக்கண் இல்லையே. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, நாவிலே நமச்சிவாய பத்து தங்கியிருந்தால், நமச்சிவாய பத்தை ஏந்தி இருந்தால் இடுக்கண் என்றைக்கும் இல்லை. நமச்சிவாய பதிகத்தை தொடர்ந்து சொல்லி வருபவர்களுக்கு, நெஞ்சிலே வைத்து படிப்பவர்களுக்கு இடுக்கண் என்றுமே இல்லை. வாழ்வில் தடைகள் இல்லை, தொந்தரவுகள் இல்லை, பாவங்கள் இல்லை, இடுக்கண் இல்லை. பாவமெல்லாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவை. பார்த்தீர்களா? அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கின்ற பாடல்கள் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. இதை தொடர்ந்து நாம் படிப்போம், நெஞ்சில் வைத்து படிப்போம். பாவங்கள் தொலையும். நமச்சிவாய பத்து, ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லை, எவ்வித தொந்தரவும் கஷ்டமும் இல்லை, தடைகளும் இல்லை, என்றுமே நலவாழ்வு சுபிட்சம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம்.